அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். பொதுவாக நம்ம மக்கள்கிட்ட ஒரு நல்ல குணம் ஒன்று உண்டு, நல்ல வழக்கம். அது நல்ல வழக்கம்னு நான் சொல்கிறேன், அது அப்படித்தானான்றதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இந்த பேருந்து நிலையம், அப்புறம் ரயில் நிலையம் மாதிரியான பொதுமக்கள் கூடுகிற இடங்களில் பார்த்திங்கன்னா அவங்க எதையாவது சாப்பிட்டுட்டு அந்த சாப்பிட்ட மீதியே அப்படியே தரையில் போடுவாங்க. வாழைப்பழம் சாப்பிட்டாங்கன்னா வாழைப்பழத்தோல் அங்கேயே இருக்கும், கீழே போட்டுருவாங்க. பிள்ளைங்களுக்கு சாக்லேட் கொடுத்தா அதுங்க சாக்லேட் சாப்பிட்டு சாக்லேட்டை கீழே போட்டுரும். ரயில்வே கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே பயணம் செய்கிறப்போ கூட அந்த சாக்லேட்டை சாப்பிட்டு அப்படியே கீழே போடுவாங்க. போடக்கூடாதுன்னு அந்த குழந்தைக்கும் தெரியாது, போடாத அப்படின்னு பெரியவங்களும் சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கும் தெரியாது அப்படின்னு வச்சுக்கலாமா. அது மாதிரி வேர்க்கடலை சாப்பிட்டாங்கன்னா அந்த பொட்டலத்தை கசக்கி அங்கே கீழே போட்டுருவாங்க. பஸ் ஸ்டாண்டில் ரொம்ப அருமையாக கோடிக்கணக்கில் செலவழித்து நம்முடைய கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் மாதிரியான மிகப்பெரிய இடங்களை அரசு செய்திருக்கிறார்கள். அந்த தூய்மையிலே நமக்கும் பங்கு இருக்கிறது அப்படின்ற உணர்வு ஏனோ சம்பந்தப்பட்டவர்களுக்கு அந்த நேரத்தில் தோன்றுவதில்லை. அந்த இடம் சுத்தமாக இருக்கிறது தான் எல்லாருமே விரும்புகிறோம். ஒரு இடம் ஒரே குப்பையும் கூலமாக இருந்தால் நமக்கு போக தோணுமா? தோணாது. தூய்மையாக இருக்கிறதுல நமக்கும் ஒரு பங்கு இருக்கிறது அப்படின்ற விழிப்புணர்வு என்ன காரணத்தினாலேயோ இல்லை. வாழைப்பழத்தோல் சாப்பிட்டா அங்கேயே போடுறது, வேர்க்கடலை சாப்பிட்டா அந்த பொட்டலத்தா பேப்பர் அங்கே போடுறது, சாக்லேட் சாப்பிட்டா அங்கேயே போடுறது, சில சமயம் கோவிலில் பிரசாதம் சாப்பிட்டு கூட அங்கே தூணில் துடைக்கிறது அப்படின்னு நம்முடைய சேர சோழ பாண்டிய மன்னர்கள்லாம் ரொம்பாடுபட்டு கட்டிய அந்த ஆலய தூண்கள்லாம் இவங்க பிரசாதம் சாப்பிட்ட கையை துடைக்கிறதுக்கு தான் அப்படின்னு ஒரு ஞான தெளிவில் நிறைய பக்தர்கள் இருக்கிறாங்க. அது அப்படியே பழகிடுச்சு, யாரும் சொல்கிறதும் இல்லை, யாரும் அதை பொருட்படுத்துறதும் இல்லை. ஆனால் நமக்குள்ளே இது பற்றி ஒரு மாற்றம் வரணும். என்ன காரணம் தெரியுங்களா? சில தனி மனிதர்களுடைய செயல்பாடுகளினால்தான் மிக பெரும்பாலான பேருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது. நான் சொன்னேன், அந்த பேருந்து நிலையத்திலே பார்த்துருங்க, நம்முடைய துப்புரவு தொழிலாளிகள் குறைவாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க தினம் 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 அந்த இடத்த பெருக்கி, தினம் என்ன காலையில் ஒரு தடவை, மதியம் ஒரு தடவை, மாலை ஒரு தடவை, இப்படிலாம் நம்முடைய அரசு நியமித்து இருக்கிறது. அவங்க அதை தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்கிற காரணத்தினால்தான் அந்த இடம் தூய்மையாக இருக்கிறது அல்லது இருப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். இப்போ பாருங்க, குப்பை போடுகிறவர்கள் அதிகம், தூய்மைப்படுத்துகிறவர்கள் குறைவு. ஆனால் இந்த கூர்மை குறைவாக இருக்கிறவர்கள் தான் பெரும்பாலான பேருக்கு பேருதவியாக இருக்கிறார்கள். நம்மளால் என்ன செய்ய முடியும்? நான் ஒரு ஆள் தானே, நான் எங்கேயோ ஒரு மூலையில் கிடக்கிறேன், நான் சாதாரணமானவன், எனக்கு ஒன்றும் பெரிய அதிகாரம் இல்லை, இது மாதிரி எண்ணங்கள் நான் மிகப்பெரிய பங்களிப்பை செய்ய முடியவில்லை என்றாலும் ஓரளவுக்கு சில பங்களிப்பு செய்வதற்கான வாய்ப்பையும் அதனுடைய விளைவையும் தடுத்து விடுகிறது. மறந்துடக்கூடாது, நிறவெறிக்கு எதிராக ஒரே ஒரு தனி மனிதனுக்கு கோபம் வந்தது. அவன் செயல்பட்டதனால்தான், ஆப்பிரிக்காவிலே அந்த மனிதர் செயல்பட்ட காரணத்தினால்தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரமும் மனித குலத்துக்கு ஒரு மகாத்மாவும் கிடைத்தார். ரயில் பெட்டியிலிருந்து அவரை பிடிச்சி வெளில தள்ளிடுறாங்க நிறவெறியின் காரணமாக. இது ஆங்கிலேயர்கள் வெள்ளையர்கள் மட்டுமே செல்லக்கூடிய முதல் வகுப்பு ரயில் பெட்டி, நீ எப்படி இதில் உட்காந்த கூலி அப்படின்னு பிடிச்சி நம்மளை வெளில தள்ளிட்டாங்க காந்தியடிகளை. அன்னைக்கு அவர் கோபம் வந்தது, யார் பேரில்? தள்ளினவங்க பேரில் இல்லை, அவர்கள் தள்ளியதற்கு காரணமான நிறவெறியின் பேரில். அவர் அப்போ ஒரு தனி மனிதர் தான், வக்கீலாக அங்கே ஒரு வழக்குக்காக போகிறாரு. ஆனால் நான் என்ன பண்ண முடியும், நான் பாவம் ஏழை இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறேன், நான் என்ன பண்ண முடியும்னு நினைக்கல. ஒரு தனி மனிதனுக்கு வந்த அந்த தார்மீக கோபத்தினால் இந்த நாட்டுக்கு சுதந்திரமும் உலகுக்கு ஒரு மகாத்மாவும் கிடைத்தார். நிறைய உதாரணங்கள், தனி மனிதர்கள் செய்த மகத்தான காரியங்கள். ரிக்கர்சன் ஒருத்தர், ஆச்சரியமாக இருக்கும், அவர் உடல் குறைபாடுனால சக்கர நாற்காலியில் தான் இருக்கிறார். சக்கர நாற்காலியிலேயே 34 நாடுகளுக்கு அவர் போய் லட்சக்கணக்கான மக்களை சந்தித்து, உடல் குறை இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் நடமாட முடியாமல் நாற்காலியிலேயே இருக்க நேரிட்டா கூட உங்களால் மிகப்பெரிய காரியங்களை செய்ய முடியும் அப்படின்னு பள்ளி பிள்ளைகளில் இருந்து போப் வரைக்கும் சந்தித்து ஊக்கத்தை உற்சாகத்தை பரப்புகிறவராக இருக்கிறார். ரிக்கர்சன் அப்படின்னு பேர். நம்ம மேதா பட்கர்னு ஒரு அம்மா, எவ்வளோ பேர்
நர்மதா நதி அந்தோலன் அப்படின்னு நர்மதா அணைக்கட்டு திட்டத்திற்கு எதிராக, அது ஆயிரக்கணக்கான ஏழை மக்களினுடைய வாழ்வாதாரத்தையே பாதிப்பதாக இருக்கிறதுன்னு அதுக்கு எதிராக போராடி அதை பற்றிய ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி நதிநீர் பாதுகாப்புக்காக தன்னுடைய மிகப்பெரிய பங்களிப்பை தனிப்பட்ட ஒரு பெண்ணாக செய்து மிகப்பெரிய மாற்றங்களை அவர் கொண்டு வருகிறார். சமூக பிரச்சனைகளுக்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டி தட்டி எழுப்புகிறார். அப்ப நம்மளால என்ன செய்ய முடியும்னு இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு வகையில் நாமளும் ஒரு காரணம்தான். நமக்கு குப்பை போட தூய்மைப்படுத்துகிற எண்ணம் இல்லை அப்படின்னா போடுகிற உரிமையும் நமக்கு இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். பொது இடங்களில் நாம் அதை தூய்மைப்படுத்த போகிறதில்ல. கையில் இப்போ தொடப்பம் வச்சு நம்ம பெருக்க போகிறோமா? இல்லை, நம்ம அதை செய்யவும் வேணாம். ஆனால் நாம் அதை செய்வதற்கு மனம் இல்லாத பொழுது குப்பை போடுவதற்கான உரிமையும் நமக்கு இல்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க. புத்தரை பார்க்கறதுக்காக அவருடைய மகன் வருகிறார். அவர் மகன் பேர் ராகுலன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புத்தர் ஒரு அறையில் இருக்கிறாரு, ராகுலன் உள்ள நுழையிறார். அங்கே ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணீர் இருக்கிறது. புத்தர் சொன்னார், அப்பா அந்த தண்ணியில் உன்னுடைய கையையும் காலையும் கழுவிக்கிட்டு வா அப்படிங்கிறார். போகிறாரு, இது மாதிரி கை காலெலாம் கழுவிட்டு திரும்ப வர்றார். வந்த உடனே புத்தர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், எங்க அந்த தண்ணியை கொஞ்சம் குடி அப்படின்னார். அவருக்கு ஒன்றும் புரியல. என்ன அதை எதுக்கு குடின்னு? குடி, நல்ல தண்ணினார். நல்ல தண்ணியா? அது இப்போதானே அதில் கை காலெலாம் கழுவினேன், அதில் எப்படி நல்ல தண்ணி நான் குடிக்கிறது? இல்லையே, குடி பரவாயில்ல அப்படின்னார். அவன் சொன்னான், இது என்னது, அது அழுக்கு தண்ணி, அதை போய் எப்படி குடிக்கிறது அப்படின்னு. புத்தர் கேட்டார், அது அழுக்கு தண்ணி இல்லை, அது சுத்தமாக தான் இருந்தது, அதை அழுக்காக்கினது நீ. அது சுத்தமாக இருந்த தண்ணியை அழுக்காக்கிட்டு இப்போ அழுக்கு தண்ணியை எப்படி நான் குடிக்கிறதுன்னு கேட்கலாமா? குடி அப்படின்னார். அது சுத்தமாக தான் இருந்தது, நான் தான் அழுக்காக்கிட்டேன், இருந்தாலும் அதை எப்படி அழுக்கு தண்ணியை குடிக்கிறது அப்படின்னா. புத்தர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், உண்மைதான், இப்படித்தான் நம்முடைய மனம், நம்முடைய மொழி, நம்முடைய சுற்றுப்புறம், நம்முடைய ஊர், உலகம் எல்லாவற்றையும் நாமே கெடுத்து விட்டு பிறகு இது கெட்டு போய்விட்டது என்று சொல்லி கொண்டிருக்கின்றோம். இது கெட்டு போனதற்கு நாம் காரணமாக இருக்கிற பொழுது இதை தூய்மையாக ஆக்குகிற பொறுப்பும் நமக்குத்தானே இருக்கிறது. எனவே கெட்டுப்போனது என்று குறை சொல்லக்கூடாது. அது கெட்டுப்போவதற்கு முன்பாகவே பத்திரமாக பார்த்து கொள்ளுகிற பொறுப்பு நமக்கு இருக்கிறது. புத்தர் சொன்ன வாசகம் நம் எல்லோருக்கும் பொருந்தும். குப்பையாக ஆகிவிட்டது என்று சூழலையும் இடத்தையும் மனிதர்களையும் சமுதாயத்தையும் சொல்வதற்கு முன்பாக நம்முடைய பங்களிப்பு என்ன என்பதையும் யோசிக்க வேண்டும். நாம் செய்ததை நாம் தானே சரி செய்ய வேண்டும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.